இன்று புதுக்கோட்டையில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கு தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் ஏறக்குறைய 1,00,000 பேர் இன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு எழுச்சிமிகு உரையை ஆற்றி சென்றிருக்கிறார். இந்த உரையில நிஜமா சொல்லணும், அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கியமே வந்து ஒவ்வொரு தேர்தல் பஞ்சுன்னு தான் நம்ம சொல்லணும். பாஜக காரங்க அவர்களுக்கு வந்து இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான உற்சாகத்தை தரக்கூடிய உரை அப்படிங்கறத தாண்டி தமிழக மக்களுடைய மனசுல என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அத ரொம்ப தெளிவா வந்து அவருடைய உரையில அவர் வந்து அத சுட்டி காட்டி பேசினாரு அப்படிங்கறது ஹைலைட். அதுலயும் ஸ்டாலின் பாபு அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஸ்டாலின் சார், சிஎம் ஸ்டாலின் சார் அப்படிங்கிற கோஷங்கள்லாம் இருக்கிற இடத்துல இனிமே ஸ்டாலின் பாபு அப்படிங்கிற கோஷங்கள் மக்களிடையே கேட்கும். நீங்க பாருங்க. தமிழக அரசு வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவித்த ஓய்வூதிய திட்டம், அந்த இதை வந்து நம்ம வந்து உங்களுடைய பார்வையில நானுமே சரி, நானுமே ஜாக்டோ ஜியோ வந்து 6ஆம் தேதிங்க, ஜனவரி 6ஆம் தேதி ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டா, தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கப்பட்ட 5 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களால் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை அவங்க சுத்தமா நிறைவேற்றவே இல்லை. பணி நிரந்தரம், சமவேலை, சம ஊதியம் மற்றும் நிரந்தர ஓய்வூதிய திட்டம், அதுல வந்து சென்டர்ல அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்தை எடுத்துட்டு எல்லாருக்குமே நிரந்தர ஓய்வூதியத்தை பழைய மாடல் படி கொடுக்கறோம் அப்படின்னு கமிட் பண்ணியிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள். செய்யல. அதுக்கான போராட்டத்தை தான் அவங்க அறிவிச்சாங்க. நேத்து ஒரு பெரிய சிறப்பான விழா எடுத்து தமிழகத்தின் காவல் தெய்வமே அப்படின்னு அவங்க ஆட்களை வச்சு சீக்கிரம் முடிச்சிரு. ஹலோ, திட்டத்தின் பழைய ஓய்வூதிய திட்டப்படி அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. நேற்று அதை செய்யல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஊழியர்கள் கிட்ட இருந்து 10% வாங்கிக்கிட்டு அத டாக்ஸ் மூலமா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி பென்ஷனுங்கிற பேர்ல கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய 420 வேலை. அது பயங்கர ஏமாற்று வேலை. ஓய்வூதியம் கிடையாது. அது ஏறக்குறைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் மாதிரி. அது டாக்ஸ்னா என்ன, எங்க கிட்டயே காசு வாங்கி எங்க கிட்டயே கொடுக்கறதுக்கு பேரு ஓய்வூதியம் கிடையாது. இதை மறைக்கிறதுக்காக நேற்று மிகப்பெரிய ஒரு விழா எடுத்து தமிழகத்தின் அனைத்து ஊழியர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய காவல் தெய்வமேனு பயங்கரமா கொண்டாடி இருக்கிறாங்க. நான் உண்மையா சொல்றேன், நேற்று அந்த விழாவை நாங்கெல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா 6ஆம் தேதி போராட்டத்தை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காக தான் அதை பண்ணாங்க. இன்னைக்கே அது வந்து சரியில்லை அப்படிங்கிற குரல்களை தொழிலாளர் நல சங்கங்கள், ஊழியர்கள் இயக்கங்கள், இது யூனியன்ஸ் வந்து இன்னைக்கு சொல்லிட்டாங்க. என்ன பண்றீங்க, என்ன டபாய்க்கிறீங்க அப்படின்னு இன்னைக்கு கேட்டாங்களேங்க. இது பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா குடுக்காம இருந்தா கூட பிரச்சனை இல்ல, குடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்துறீங்க பாருங்க. அப்படி அந்த மீனை காமிச்சு அப்படின்னு தூக்குறீங்க பாருங்க, அது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். இன்னும் 3 மாசம் தானே இருக்கு, அதுக்கப்புறம் எப்படியும் வரப்போறது இல்ல ஆட்சிக்குன்னு தெரிஞ்சு இஷ்டத்துக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. எத்தனை முறை அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவருடைய திட்டம் வந்து ஒருபோதும் நிறைவேறாது அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அவருக்கே அவருடைய பொறுப்பு காலம் வந்து நிறைவேறாதுன்னு நினைக்கிறேன். அவங்க கட்சியிலேயே டெய்லி ஒரு புதிய தலைவர் வந்து செல்வ பெருந்தகை அவர்களையும் காங்கிரசின் திமுக கூட்டணியையும் விதவிதமா கல்வி ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவர் வந்து அமித்ஷா அவர்களை பேசுற அளவுக்கு உலக நடப்புகளை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய சாதனை தான். தமிழக அரசின் 3000 ரூபாய் பொங்கலுக்கு பொதுவாங்க தளபதி விஜய் அவர்களை பற்றிய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லும் பொழுது அது முக்கியமான உண்மையாகவே மக்களுக்கு தேவையான விஷயங்கள்ல இருந்து திசை திருப்புது. அதனால மற்ற கேள்விகளை அட்டென்ட் பண்ணிட்டு இதுக்கு வர உங்களுக்கு தமிழக அரசு 3000 ரூபாய்
இல்ல இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பொங்கல்ங்கிறதால 3000 ரூபாய்ங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் போன வருஷம் எவ்வளவு கொடுத்தாங்க சொல்லுங்க? உதயநிதி அவர்கள் காட்டுவாரு அதே கோழி முட்டை, அந்த முட்டையை தான் அவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு 3000 ரூபாய் ஏன் கொடுக்கறாங்கன்னா அடுத்த மாசம் தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சிடும், அதுக்காக இன்னைக்கு இதை பிரிச்சு கொடுக்கறாங்க. நான் ஒன்னு சொல்றேன், அம்மா இருந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க 5 வருஷம் இருந்திருக்கிறாங்க. சொன்னதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்லுவோம்னு சொல்லி ஊருக்கே விபூதி அடிச்சவங்கள மக்கள் அவ்வளவு சீக்கிரம்லாம் அவ்வளவு ஞாபகம் மருதிலாம் கிடையாது, தெளிவா தெரியும். அதே தேர்தல் டயத்துல தான் பீகார்ல 1 செகண்ட் கொஞ்சம் அவங்கள ஆர்வத்தை பாராட்டுற பீகார்ல அதே தேர்தல் அறிக்கையில 10,000 ரூபாய் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அது பொங்கல் இனாம் கிடையாது, MSMEக்கு தகுதியான பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை, எல்லாருக்கும் கொடுக்கிற மறைமுகமான தேர்தல் லஞ்சம் கிடையாது அது.